அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாஸ்டர் பிரபுதேவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் அஞ்சஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சித்ரா லட்சுமண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் தேங்கப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுப்பு பஞ்சு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். TSR அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீரஞ்சினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தோட டீம் வேற எங்கெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே மேடைக்கு வந்துங்க. இவ்வளவு பேரும் பேசினா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் ஆயிடும். ஆனா அதுல 5 பேர் மட்டும் தான் பேச போறாங்க. அதனால கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வரவும். நிகழ்ச்சியை முதலில் முச்சங்கங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழில் முதல் புதினம் கண்ட இலக்கியமும் இலக்கணமும் இலட்சியங்களும் கொண்டு காலத்தை வென்ற மாயூரம் ஐயா திரு வேதநாயகம் பிள்ளை அவர்களின் வழித்தோன்றல் திரு மதிப்பிற்குரிய AJ பிரபாகரன் அவர்கள் முத்தமிழ் படைப்பகத்தின் 3வது படைப்பாக நம் சிங்காநல்லூர் சிக்னல் என்று உங்கள் முன் தமிழ் மணக்க புகழ் மணக்க துவங்க உள்ளார். இப்போது வாழ்த்துக்களோடு அவரை வரவேற்கிறோம். வரவேற்புரை வழங்க வணக்கம். முதலில் எங்கள் திரைப்பட பூஜைக்கு வந்திருக்கும் எங்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் நன்றிகள். லேபிள் தொடருக்கு நீங்க கொடுத்த அதே வரவேற்பை எனக்கு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லேபிள் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அதனால திருப்பி ஒரு படம் எடுக்கலான்ற முடிவு எடுத்து அதே உற்சாகத்தோடும் அதே இதோடையும் திருப்பி இந்த இதை தொடங்கியிருக்கோம். எங்களுக்கு இதுல வெற்றி கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா உண்டு. இந்த படத்துல வந்து நடன புயல் பிரபுதேவா அவர்கள் கூட சேர்ந்து நாங்க வேலை பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கு. தேவாவுக்கு தேவா பிரபுதேவா அவர் ஆடுறத பார்த்தா ரொம்ப ஒரு ஊசி மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து வாங்கி போயிடுவாங்க. பல ரொம்ப இது பண்ணவர் இப்ப நம்மளையே சந்தோஷப்படுத்துவாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றது என்னோட கனவா இருந்துச்சு. அது இன்னைக்கு நினைவா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதே மாதிரி நாங்க இப்போ வந்து இந்த படத்தோட இந்த சிங்கநல்லூர் சிக்னல் அதை வந்து ராஜான்ற ஒருத்தர் வச்சு நாங்க டைரக்ட் பண்றோம். அவர் புதுமுகம், பேரு ராஜா. கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தில் ராஜாவா வருவாருன்றதுலையும் எனக்கு நம்பிக்கை. ஸோ அண்ட் ஹீரோயின் வந்து பவ்யமா இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. பிரபுதேவாவோட சேர்ந்து பட்டையை கலப்பி அவங்க பயங்கரமா ஆடி கலக்குவாங்கன்றதுல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராஜெக்ட் எந்த யுத்தம் எதுல இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற சைடு வெற்றி.
அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தினேஷ் கிருஷ்ணன். பாரதியார் வந்து வந்துட்டு இருக்கு. மேலும் மற்ற எல்லா அப்புறம் இன்னொன்னு ஒரு ராஜா இருக்காரு, இதுல 2 ராஜா இருக்காரு, சண்டை ஆயிடும், ஒரே பிரச்சனை வந்துடும் நினைக்காதீங்க. 2 ராஜாவும் ரொம்ப க்ளோஸா இருந்து பண்றாங்க. அந்த ராஜா தான் இசை ராஜா, யுவன் சங்கர் ராஜா. மற்றும் எல்லாரும் இருக்காங்க, அவங்க பத்தி நம்ம லேட்டா சொல்லுவோம். அடுத்த இதுல நான் இன்னும் விரிவா பேசுறேன். எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா மிஸ்டர் ஸ்ரீமன் முதல்ல இருந்து அவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்து அவங்க கலைஞர்கள் கிடையாது, எங்க கம்பெனியில ஆளுங்க 2 பேருமே எப்போதுமே எங்க கூடயே இருப்பாங்க. எதா இருந்தாலும் உடனே பேசுவாங்க, எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மற்றவங்களை பத்தி நான் அப்புறம் விரிவா பேசுறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா இதுவும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாரும் பண்ணணுன்றதுக்கு வேண்டி கேட்கொள்கிறேன். சரிங்களா? நன்றி.